ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்லிமெண்ட் கொஸ்டின் சிம்பிள் மாதிரி தான் தெரியும். ஆனால் ஆப்ஷனில் தான் ட்ராப்ஸ் இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேட்டர்ன் புரிஞ்சா ட்ராப்பை அவாய்ட் பண்ணலாம் ஈஸியாக. அதுதான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாகவும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மெத்தட்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி கண்ட்ரோல் ஓவர் பப்ளிக் ஃபினான்ஸ் 2012 கேட்டது. ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அப்ரோவேஷன் பில் ஃபார் சிபிஐ வித்ட்ராவல், சப்ளிமெண்ட்ரி கிராண்ட்ஸ் அண்ட் vote on account, parliamentary budget office review, finance bill. Option A 1, 2, 3, 5. Option B 1, 2 and 4. Option C 3, 4, 5. Option D 1, 2, 3 and 4, 5. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ. இதில் வந்து ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆர்டிகல் 1 and 2, அப்ரோவேஷன் பில் வந்து 1 and 4 மென்ஷன் பண்ணிப்பாங்க. சப்ளிமெண்ட்ரி கிராண்ட்ஸ் அண்ட் vote on account இருக்கும். அது என்னன்னா எக்ஸஸாக ஏதாவது அர்ஜென்ட்டாக டிமாண்ட் இது பண்ணால் அது ஃபில் பண்ணுறதுக்கு. தென் ஃபினான்ஸ் பில் கிவ்ஸ் டு டேக்ஸேஷன் வேண்டாம். ஆனால் வந்து பார்லிமெண்ட்ரி பட்ஜெட் ஆஃபீஸ்னு ஒரு டேர்மும் இல்லை, ஒரு ஆஃபீஸும் இல்லை. ஜஸ்ட் நம்ம வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து எந்தெந்த ஆஃபீஸ் இருக்குது, என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, அது மாதிரி வந்து தெரிஞ்சுட்டாவே இந்த ஆப்ஷன் வந்து நம்ம 4 வந்து எலிமினேட் பண்ணலாம். எலிமினேட் பண்ணால் கரெக்டாக ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏன்னு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரிகார்டிங் டீலிமிட்டேஷன் கமிஷன் 2012 கேட்டது. ஆர்டர்ஸ் cannot be challenged in court, பார்லிமெண்ட் அசம்பிளி ஆர் cannot modify its order. கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி, போத் 1 and 2 only. நம்ம இந்த கொஸ்டின் வந்து ஆல்ரெடி வந்து பார்ட் 1 வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். how many of the delimitation commission present, அது மாதிரி கேட்பாங்க. நம்ம டெலிகிராம் சேனலும் அதே மாதிரி கொஸ்டின் கேட்டிருப்போம். நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைசஸ் ரிஃப்ளெக்டட் ஃப்ரம் அவர் சேனல் அந்த வீடியோலும் வந்து அப்டேட் பண்ணிப்போம். அதுவும் செக் பண்ணிப்பாங்க. அதிலே வந்து கிளியராக சொல்லிப்போம் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம். ஸோ வந்து கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின், டெட்லாக் ஃபார் ஜாயின்ட் செட்டிங் டூரிங் த பேசேஜ் ஆஃப் 2012 கேட்டது. ஆர்டினரி பில், மணி பில், கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில். கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ 1 only. ஆர்டிகல் 108 வந்து ஜாயின்ட் செட்டிங் ஒன்லி ஃபார் ஆர்டினரி பில் ஆர் ஃபினான்ஸ் பில்னு சொல்லிப்பாங்க. மணி பில்க்கோ கான்ஸ்டியூஷன் பில்க்கோ கண்டிப்பாக இருக்காது. இது வந்து இது மாதிரி ஒரு லாஜிக்காக திங்க் பண்ணால் வச்சுக்கோங்களேன். மணி பில்ன்றது லோக்சபாவுக்கு மட்டுமே இருக்குமா அப்படின்னா ஜாயின்ட் செட்டிங் ராஜ்யசபா வந்து வராது. அப்படின்னா ஆப்ஷன் 2 வந்து எலிமினேட் பண்ணிடலாம். அப்படின்னா ஆப்ஷன் பி அண்ட் டி வந்து எலிமினேட் ஆயிரும். கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் வந்து ஈச் ஹவுஸ் வந்து இண்டிவிஜுவலாக ஸ்பெஷல் மெஜாரிட்டி 2/3 வந்து பாஸ் பண்ணால் மட்டும்தான் பாஸ் ஆக முடியும். ஸோ வந்து இதுவும் வந்து ஜாயின்ட் செட்டிங் பண்ண முடியாது. ஏன்னா லோக்சபாவில் வந்து ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாக, ராஜ்யசபாவில் வந்து ஸ்ட்ரென்த் அதிகம் கம்மியாக. சப்போஸ் ஜாயின்ட் செட்டிங் பண்ணால் லோக்சபா தான் வின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து இந்த ஃபீச்சர்ஸும் இருக்காது. ஸோ வந்து ஆப்ஷன் சியும் வந்து எலிமினேட் பண்ணிடலாமா? ஸோ கரெக்டான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ 1 only. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஸ்பெஷல் பவர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா 2012 கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சேஞ்ச் ஸ்டேட் டெரிட்டரி ஆர் நேம், பி ரிசல்யூஷன் டு லெஜிஸ்லேட் ஸ்டேட் லிஸ்ட், கிரியேட் ஆல் இண்டியா சர்வீஸ், ஆப்ஷன் சி அமெண்ட் பிரசிடென்டல் எலெக்ஷன் ப்ரொசீஜர், டி டிட்டர்மைன் எலெக்ஷன் கமிஷன் ஃபங்க்ஷன். கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி. ஆர்டிகல் 249 என்ன பண்ணுவாங்கன்னா பார்லிமெண்ட் லெஜிஸ்லேட் ஆன் ஸ்டேட் லிஸ்ட்டும், ஆர்டிகல் 312 வந்து கிரியேட் ஆல் இண்டியா சர்வீஸ் இது பண்ணலாம். ஸோ இதை வந்து எலிமினேஷன் டெக்னிக் மூலமாக எது மாதிரி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது வந்து என்னன்னா ஃபங்க்ஷன்ஸ் கேட்கல, ராஜ்யசபாவுக்கு மட்டுமே ஒரு ஸ்பெஷல் பவர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா லோக்சபாவுக்கு வந்து அது வந்து பவர் இருக்கக்கூடாது. ஸ்டேட் ஆர் டெரிட்டரி நேமை வந்து லோக்சபா வந்து சேஞ்ச் பண்ணலாம் தானே, ஏன்னா ஆல் இண்டியாவோடு இது பண்ணிப்பாங்க. அது சிம்பிளான வந்து எஃபெக்ட் எதுவும் பண்ணாது. ஓகேங்களா? அப்படின்னா ஆப்ஷன் ஏ வந்து ரிமூவ் பண்ணிடலாம். பிரசிடென்ட் எலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பிரசிடென்ட்னா எல்லாமே ஈக்குவலாக பவர் இருக்கும், சேம் எலெக்ஷன் கமிஷன் இருக்கும். யூனிக்கான ஸ்பெஷல் பவர் என்னன்னா ஸ்டேட் லிஸ்ட் வந்து இது பண்ணணும். அப்படின்னா லோக்சபா சப்போஸ் பவர் இருந்தால் வந்து எல்லாமே மாற்றிடுமா? முடியாது. ராஜ்யசபா வந்து அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இது பண்ணிப்பாங்களா. ஆல் இண்டியா ஸ்டேட் சர்வீஸும் வந்து இது பண்ணிப்பாங்க. ஸோ வந்து ராஜ்யசபான்றது என்னது, ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் இருக்கும்ல, அவங்கெல்லாம் ஓட் பண்ணி ஒரு எம்பியை வந்து டெல்லி அது மாதிரி அனுப்புறது தானே. ஸோ வந்து அவங்களுக்கும் வந்து ஸ்டேட்டில் வந்து பவர் வாய்ஸ் மாதிரி இருக்கணும்னா ஆல் இண்டியா சர்வீஸ் ஸ்டேட் லிஸ்ட்டு இருக்கிறதா வச்சு அதை வந்து சேஞ்ச் பண்ணுறது தான் இருக்கும். ஸோ வந்து அது மாதிரி ஜஸ்ட் திங்க் பண்ணால் ஆப்ஷன் பின்னு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரிகார்டிங் லோக்சபா ஸ்பீக்கர் 2012 கேட்டுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஹோல்ட் ஆஃபீஸ் டூரிங் ப்ரெஷர் ஆஃப் பிரசிடென்ட். செகண்ட் ஸ்டேட்மெண்ட், நீட் நாட் பி மெம்பர் ஆஃப் டைம் ஆஃப் தி எலெக்ஷன். தேர்ட் ஸ்டேட்மெண்ட், ரெசிக்னேஷன் அட்ரஸ் டு டெபுட்டி ஸ்பீக்கர். கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி 3 only. ஏன்னா வந்து ஒரு பிஎம் அது மாதிரி கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அவங்க தான் வந்து யார் பிரசிடென்ட்டோட ப்ரெஷரில் இருப்பாங்க. ஆனால் ஸ்பீக்கர்ன்றவங்க வந்து அதில் இருக்கிற லோக்சபாவில் இருக்கிற மெம்பர்ஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கிற மெம்பர்ஸ் மட்டுமே ஓட் பண்ணி வந்து சூஸ் பண்ணிப்பாங்க. பிரசிடென்ட் வந்து எந்த ஒரு ப்ராசஸ் இருக்காதா. ஸோ வந்து ஸ்பீக்கர் வந்து பிரசிடென்ட்டோட ப்ரெஷரில் இருக்குன்னு எந்த ஒரு நெசசரி இல்லை. ஸோ ஸ்டேட்மெண்ட் ஒன்றை வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். தென் நீட் நாட் டு பி அ மெம்பர் ஆஃப் எலெக்ஷன்.
ஒரு ஸ்பீக்கர்னாவே அவங்க இருப்பாங்களே எம்எல்ஏவோ எம்பிஸோ லோக்சபா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருப்பாங்களே அதுலேருந்து ஒரு மெம்பரை சூஸ் பண்ணி தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ வந்து ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ பேலன்ஸ் இருக்கிறது மூணாவது ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டாக. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். யூனியன் டெரிட்டரிஸ் ஆர் நாட் ரெப்ரசன்டட் இன் ராஜ்யசபா. Chief Election Commissioner adjudicated election disputes. Parliament consisted only Lok Sabha and Rajya Sabha. கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி, நன் ஆஃப் தி அபோவ். ஏன்னா வந்து யூனியன் டெரிட்டரி டெல்லி அண்ட் புதுச்சேரி இருக்குல்ல, அதுல இருந்து ராஜ்யசபாவுக்கு வந்து ரெப்ரஸன்டேஷன் இருக்கு. இது வந்து ஆர்டிகல் 18ல இருக்கு. தென் எலெக்ஷன் டிஸ்பியூட்னா எலெக்ஷன் கமிஷன் போக மாட்டாங்க, நம்மளே பார்ப்போம்ல. ஏதாவது வந்து எலெக்ஷன் டிஸ்பியூட்டாக இருந்தால் ஏதாவது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க, எம்பி இந்த வந்து இது பண்ணியிருக்காங்க, கோவா மேகாலயா சம்திங் அது மாதிரி வரல, மகாராஷ்டிரா அது மாதிரி கர்நாடகா அது மாதிரி எலெக்ஷன் டவுட்டாக இருக்குன்னு நம்ம சுப்ரீம் கோர்ட் தான் வந்து ரீச் ஆகுன்ற மாதிரி இருக்கும். ஸோ வந்து ஆப்ஷன் பி வந்து எலிமினேட் பண்ணலாம். பார்லிமெண்ட் வந்து என்னன்னா பிரசிடென்ட், லோக்சபா அண்ட் ராஜ்யசபா இவங்க எல்லாமே தான் இருப்பாங்க. நம்ம ஏற்கனவே வந்து பிரசிடென்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணுற மாதிரி பார்த்துருக்கோம். ஸோ வந்து ஆர்டிகல் 17 இது பண்ணிப்போம். கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ, சாரி ஆப்ஷன் டி, நன் ஆஃப் தி அபோவ். Next question. In the parliament, the purpose of adjournment motion is to allow discussion on definite matter of urgent public importance. B. To let opposition collect information. C. To allow reduction in demand for credition. D. To postpone proceedings. கரெக்ட் ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ, டிவைஸ் டு டிஸ்கஸ் அர்ஜென்ட் பப்ளிக் இம்பார்ட்டன்ஸ். இதுக்கு வந்து 50 எம்பி ஒரு எம்எல்ஏ வந்து ஓட் பண்ணால் மட்டும்தான் இது வந்து அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து என்னென்னா சென்சூர் இன்வால்மெண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். சிம்பிளாக சொன்னால் நம்ம பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு சில வந்து ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து அர்ஜென்ட் மோஷன் பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு நியூஸில் வரும்ல. ஏதாவது இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஏதாவது டாபிக் வந்தால் அதை டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கும். ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து அதை வந்து எங்களை வந்து நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணோம் இது பண்ணுவாங்க, இப்போ ஸ்பீக்கர்கிட்ட வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்பீக்கர் வந்து நாங்கள் அது வந்து அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து நான் வந்து அந்த மீட்டிங் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, இல்லாட்டி வந்து அதனால் வெளியே வந்து ப்ரொடக்ட் பண்ணுவாங்க நியூஸில் வந்து இருக்குல்ல. ஸோ வந்து சிம்பிளாக நம்ம வந்து என்னென்னா ஆப்ஷன் ஏன்னு நம்ம வந்து நியூஸை பார்த்துருந்தாவே நம்ம வந்து இதை கண்டுபிடிச்சிக்கலாம். Next question. The Parliament can make any law for all or any part of the India for implementing international treaties. 2013 கேட்ட question. A. With consent of all states. With consent of majority of state. With consent of concerned state. Without consent of any state. இது கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி. ஆர்டிகல் 253 என்ன பண்ணிப்பாங்கன்னா லெஜிஸ்லேட் ஈவன் ஸ்டேட் லிஸ்ட் நோ ஸ்டேட் கன்சர்ன் ரெக்கார்ட். அதாவது ஒரு இன்டர்நேஷனல் ட்ரீட்டியோ அக்ரிமெண்ட்டோ வந்து பண்ணுறதுக்கு சப்போஸ் ஏதோ ஒரு லா கிரியேட் பண்ணால் அந்த குறிப்பிட்ட ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் வந்து பண்ணணும், கன்சல்ட் பண்ணணும் ஒரு அவசியம் இல்லை. இது வந்து நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்லிமெண்ட் பார்ட் 1 வீடியோவில் வந்து பார்த்துருப்போம். மிஸ் பண்ணியிருந்தா அதுவும் பாருங்கள். ஸோ ப்ரீவியஸ் கொஸ்டின் ரிஃப்ளெக்டும் ஆகுது, இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். What will follow if a money bill is substantially amended by the Rajya Sabha? A. The Lok Sabha may still proceed with the bill, accepting or not accepting the recommendation of the Rajya Sabha. B. The Lok Sabha cannot consider the bill further. C. The Lok Sabha may send the bill to Rajya Sabha for reconsideration. D. The President may call a joint sitting. Correct answer என்ன? A. Article 199 படி Rajya Sabha cannot amend or reject the money bill. It only make the recommendation. Lok Sabha may accept or reject them. No joint sitting for the money bill. நம்ம ப்ரீவியஸ் இயர் இப்போ இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்ல ஜாயின் செட்டிங் ரிலேட்டாக மணி பில்ன்றது லோக்சபாக்கு மட்டுமே தான் இருக்கும். அதில் வந்து ஜாயின் செட்டிங்கே இருக்காது. அப்படின்னு ஆப்ஷன் டி இது பண்ணிக்கலாம். லோக்சபா ஏன்னா வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல மணி பில்னா லோக்சபா மட்டும்தான் பவர் இருக்குது. ஸோ வந்து ஈஸியாக வந்து ஆப்ஷன் ஏன்னு சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். Council of Minister is currently responsible to Parliament. Union Minister hold office during pressure of President. PM shall communicate proposal for legislation to President. Option A 1 only, B 2 and 3, C 1 and 3, D all of the above. Correct answer என்னன்னா ஆப்ஷன் B 2 and 3 only. Collective responsible to only Lok Sabha மட்டும்தான். இது வந்து ஆர்டிகல் 75(3) சொல்லியிருப்பாங்க. ப்ரெஷர் ஆஃப் பிரசிடென்ட் எஸ் ஆர்டிகல் 75(2). கம்யூனிகேஷன் வந்து ஆர்டிகல் 78 பண்ணிப்பாங்க. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். பிரைம் மினிஸ்டர் அண்ட் யூனியன் மினிஸ்டர் வந்து ப்ரெஷர் ஆஃப் பிரசிடென்ட்டுக்கு வந்து இது பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, டிஸ்கஸ் பண்ணது. தென் வந்து பிஎம் ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணல, பிஎம் வந்து பிரசிடென்ட்டுக்கும் எம்பி ஆர் லோக்சபா யூனியன் கேபினட் மினிஸ்டருக்கும் ஒரு பாலம் மாதிரி வந்து ஆக்ட் பண்ணுவார். ஓகேங்களா, ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்கள். ஒரு கொஸ்டின் பார்த்தாவே நிறைய டைம் ரிஃப்ளெக்ட் ஆகுது, இது வந்து தெரிஞ்சுக்கலாம். தென் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் கலெக்டிவ் ரெஸ்பான்ஸ் டு பார்லிமெண்ட். ஏன் இல்லைன்னா வச்சுங்களேன், ராஜ்யசபாவில் வந்து ஒரு எம்பி வந்து செலக்ட் ஆகிட்டு கேபினட் மினிஸ்டர் ஆகிட்ட வச்சுங்க, நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பாஸ் பண்ணால் அவர் வந்து கண்டிப்பாக அவர் வந்து பதவி விலகி இருக்கணும். ஸோ வந்து லோக்சபா வந்து ஆக்ட் ஆகிற மாதிரி தான் இது பண்ணுறாங்களே. ஸோ வந்து ஆப்ஷன் ஒன்னையும் சாரி ஸ்டேட்மெண்ட் ஒன்றையும் நம்ம ராங்னு எடுத்துக்கலாம்.
Next question. The Parliamentary Committee on Public Accounts 2013 கேட்டிருக்காங்க. Consists of not more than 25 members of Lok Sabha. Scrutinies approbation on finance accounts. Examines CAG report. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி 2 and 3 only. ஏன்னா பிஎஸ்சியில் வந்து 22 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதில் வந்து 15 பேர் லோக்சபா அண்ட் 7 பேர் வந்து ராஜ்யசபான்னு எடுத்துக்கலாம். மீதி 2 ஸ்டேட்மெண்ட்ஸும் கரெக்ட் தான். ஸோ இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஒரு கமிட்டினா அதில் வந்து எவ்வளோ மெம்பர்ஸ் இருப்பாங்க, அது வந்து லோக்சபா மட்டுமா இல்லை ராஜ்யசபாவும் மெம்பர்ஸாக இருக்காங்களா அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும் படிக்கிற போது. லோக்சபா வந்து ஒரு சில மெம்பர்ஸ் ஒரு கமிட்டியில் வந்து லோக்சபா மட்டுமே மெம்பர்ஸாக இருப்பாங்க. அந்த கமிட்டி என்னென்னு தெரிஞ்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், பார்க்கலாம். Next question. Which of the following is our function or functions of Cabinet Secretary? 2014 கேட்டது. Preparation agenda for cabinet meetings, secretary assistance to cabinet committees, allocation of financial resources to ministers. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி 1 and 2 only. ஏன்னா வந்து ஒரு செக்ரட்டரின்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து ஜஸ்ட் சிம்பிளாக எடுத்துக்கிட்டால் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்து என்னென்ன பண்ணணும் அப்படி வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான் இருக்குமே தவிர, அவங்க வந்து ஃபினான்ஸில் வந்து ஒரு மினிஸ்டர்ஸ்க்கு வந்து கிவ் பண்ணுற மாதிரி வந்து ஃபங்க்ஷன்ஸே இருக்காது. அதெல்லாம் யார் டிசைட் பண்ணுவாங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்டர், பிஎம், அது மாதிரி ஹை லெவலில் இருக்கவங்க தான் பண்ணுவாங்க தவிர, செக்ரட்டரிக்கு வந்து அந்த லெவல் அந்த பவர்ஸ் வந்து தர மாட்டாங்க. ஸோ வந்து நம்ம ஈஸியாக வந்து ஸ்டேட்மெண்ட் 3 வந்து எலிமினேட் பண்ணலாம். ஸோ வந்து கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் சி 1 and 2 only. Next question. Which one of the following is the largest committee of Parliament? Public Account Committee, Estimate Committee, Public Undertaking Committee, Committee on Petition. கரெக்ட் ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி எஸ்டிமேட் கமிட்டி. அதில் வந்து 30 பேர் இருப்பாங்க. எல்லாருமே வந்து லோக்சபாவில் மட்டும்தான் மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஓகேங்களா? ராஜ்யசபாவில் அதில் வந்து மெம்பர்ஸாக இருக்க மாட்டாங்க. ஸோ ஆல்ரெடி சொன்னது தான், ஒரு கமிட்டின்னு எடுத்துக்கிட்டால் எத்தனை பேர் இருக்காங்க மெம்பர்ஸ் என்ன, லோக்சபா ராஜ்யசபாவில் வந்து இருக்காங்களா, அவங்களுடைய பொசிஷன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும், ஒரு கொஸ்டினை வந்து நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணலாம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தா எது மாதிரி கேட்குறாங்க, சப்போஸ் அதே டாபிக் கேட்டால் நம்ம வந்து எது மாதிரி படிக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். 2014 கேட்ட கொஸ்டின். There is no mention of no confidence motion in the constitution. Statement 2. A no confidence motion can be introduced only in Lok Sabha. Correct answer என்ன? Option C 1 and 2 only. ஒரு சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அடிக்கடி நியூஸில் வருமா, ஸோ வந்து கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணிப்பாங்க, இம்பார்ட்டன்ட் டேர்ம் அது மாதிரி நினச்சிப்பீங்க. ஆனால் வந்து அதை வந்து மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க. ஜஸ்ட் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் எங்கே மென்ஷன் பண்ணிப்பாங்க? லோக்சபா ரூல்ஸ் 108. ஸோ வந்து நீங்கள் வந்து கொஸ்டின் வந்து ஒரு சில டைம் நிறைய டைம் இது மாதிரி கேட்பாங்க. கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் பாடி ஆர் ஸ்டாச்சுட்டரி பாடி. ஸோ வந்து நீங்கள் என்னென்ன டேர்ம் வந்து கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். அது மாதிரினா நம்ம வந்து ஈஸியாக ஒரு கொஸ்டினை வந்து அட்டன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் நான் சொன்னல, லோக்சபா மட்டும்தான் இருக்கும். ராஜ்யசபா மெம்பராக இருந்தாலும் அவர் எலிமினேட் ஆகுது. கேபினட் மினிஸ்டராக வந்துட்டால் லோக்சபா வந்து பார்ட்டாக இருப்பார். ஸோ வந்து அவரையும் வந்து அதை வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ லோக்சபா நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் லோக்சபாவில் மட்டும் தான் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். ஏன்னா லோக்சபா வந்து டிசால்வ் ஆயிரும். ராஜ்யசபான்றது பர்மனெண்ட் பாடியா, நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் இது பண்ணாலும் டிசால்வ் பண்ண முடியாது. பர்மனெண்ட் பாடின்றதுனால ஸோ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அகைன் நான் சொல்கிறேன், ராஜ்யசபாவில் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ் வந்து வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ண முடியல ரெகுலராக. அப்கமிங் டேஸில் டெஃபினட்டாக ஒவ்வொரு வீடியோவும் டெய்லியும் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனி சஜஷன்ஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அப்கமிங் வீடியோஸில் அதை டெஃபினட்டாக அப்டேட் பண்ணுறேன். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.